நான் வந்து ஒரு டிஎம்எஸ் ரசிகர். டிஎம்எஸ் பாடல்கள் நிறையா பாடுவேன். புதிய பறவைகள் எங்கே நிம்மதி என்ற பாடல் பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பாடல்கள் இருந்தால் கூட தமிழில் வந்து உச்சரிக்கிறது வந்து அவர் மாதிரி யாரும் உச்சரிக்க முடியாது. அது நமக்கு தமிழுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. இன்றைக்கி இருக்க பாடல்கள் எப்படியே பாடலாம் கூட அது அவர் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்காரு. அதே சமயத்தில் வந்து இசை வல்லுநர்கள் வந்து அவரை மாதிரி ஒரு தெய்வ பக்தியாக யாரும் கிடைக்க முடியாது. தெய்வ பாடல்களாக இருந்தாலும் சரி, கட்சி பாடல்களாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு என்னென்ன வாய்ஸை பாடணுமோ அதைப்படியே பாட ஆரம்பிச்சிருவார். முருகா என்பதும் குருகாதா மனம் மோகன புன்சரி மணவாளா, குருகாதா மனம் குருகாதா முருகா, உருகாதா மனம் முருகாதா. எனக்கு டிஎம்எஸ் சார் பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பழைய பாட்டு எல்லாமே அவர் ஹிட்டான பாட்டில் தான். எந்த பாட்டையும் குறை சொல்ல முடியாது. அதுல சரோதேவி எம்ஜிஆர் சேர்ந்த அந்த பாட்டு, சரோதேவி சிவாஜி கணேசன் அந்த மாதிரி ஜோடி உள்ள பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த பாட்டுன்னு சொல்ல முடியல, பட் எல்லா பாட்டுமே அவர் ரொம்ப ஹிட்டா பாடியிருப்பாரு. ரொம்ப எந்த காலத்துக்கு அந்த பாட்டு ரசிக்கிற மாதிரியே இருக்கும். நான் அந்த டிஎம்எஸ் சாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய பாட்டு குரலுக்கு வந்து வேற எந்த ஒருடைய பாடகரையும் நிகராக சொல்ல முடியாது. பழைய பாடல்கள், அதுவும் குரல் இனிமை மற்றும் அந்த தமிழ் உச்சரிப்புங்கிறத வந்து இன்னைய வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உள்ள பாடல்களாகட்டும் பாடகராகட்டும் அவருடைய குரலுக்கு நிகராக நான் இது வரைக்கும் யாரையுமே நினைக்கல. குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய குரல் இனிமையை பிரித்து சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் அவர் தனித்தனியாக பாடுறதை வந்து இன்னைய வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இனிமையான ஒரு குரலை வேற யாருக்கிட்டையும் நான் கேட்கல. அதனால அதை எனக்கு ரொம்ப விரும்பி கேட்பேன். என்னுடைய பேர் வந்து சி மோகேந்திர பாண்டியன். நான் டிஎம்எஸோட பரம்பரை ரசிகன். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்து டிஎம்எஸ் பாட்டினாலே நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அவருடைய பக்தி பாடல்லேருந்து தத்துவ பாடல்கள்லேருந்து எல்லாமே நான் விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லாமே நிறையா என்னுடைய செல்லில் நான் பதிஞ்சே வச்சுருக்கேன். அது போக எனக்கு பொழுதுபோக்கு எனக்கு வந்து டிஎம் சாருடைய பாட்டு தான். அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜிக்கு அவரை விட வேறு யாருமே பாடவும் முடியாது. அவருடைய குரலில் நான் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேன். பொதுவாக எனக்கு நைட்டில் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். எனக்கு வந்து டிஎம் சௌந்தரராஜனுடைய பாடல்கள் எப்பவுமே ரொம்பவும் பிடிக்கும். ஏனென்றால் அவர் எந்த பாடலை பாடினாலும் அந்த பாட்டில் ஒரு உயிரோட்டம் இருக்கும். மற்றும் அவர் எந்த கலைஞர்களுக்கு பாடினாலும் அந்த கலைஞருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாய்ஸும் அதே மாதிரி வர்றதுனால தத்துரூபமாக அப்படியே அவர் பாடுற மாதிரியே இருக்கும். அதனால எனக்கு வந்து டிஎம்எஸ் பாடல் வந்து ரொம்பவும் பிடித்தமான பாடல்கள். அவர் பக்தி பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்கும். சினிமாவில் வந்த பாடல்களும் அருமையாக இருக்கும்.